கைஸ் நாங்க எங்க வந்திருக்கோம்? எங்க தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம். காலையிலே பிரஷோட வந்திருக்கோம். நான் இப்பதான் வந்து யூடியூப்ல ஃபர்ஸ்ட் ஆனனால எனக்கு எப்படி பேசணும்னு எல்லாம் தெரியாது. தப்பா இருந்தா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நான் வந்து அப்புறம் வந்து இப்பதான் நான் வந்து vlog ஸ்டார்ட் பண்ணிருக்கனால கொஞ்சம் வந்து மிஸ்டேக்ஸ் இருந்தேன். எங்க ஊர் பாஷையில பேசினாலும் மன்னிச்சிருங்க. ஓகே கைஸ், காலையிலே எங்க தோட்டத்தோட வியூ இப்படிதான் இருக்கும். கிளி சத்தம் எப்படி இருக்கு நீங்களே பாத்துக்கோங்க. இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னா பால் எடுத்துட்டு இருக்கோம். அதாவது இப்பதான் சீசன் ஸ்டார்ட் ஆயிருக்கிறனால கொஞ்சமா தான் பால் அவ்வளோத்துக்கு இருக்காது. எப்படின்னா இந்த சைட்ல இருந்து ஒரு கத்தி வச்சு அதுக்கு ஆள் வச்சுதான் வெட்டுவோம். இந்த சைட்ல இருந்து கத்தி வச்சு வெட்டுவாங்க. அப்ப இதுல இருந்து பால் வந்து ப்ரொடியூஸ் ஆயிருக்கும். அப்புறம் இந்த சிரட்டையில வந்து பாஞ்சி இருக்கும் இந்த மாதிரி. ஓகேவா? இப்ப வந்து இவ்வளவுத்துக்கு தான் பால் இருக்கும். இந்த உள்ளாடி இருக்கிற கட்டி திக்னஸா இருக்கிறது வந்து ஒட்டுக்கரைன்னு சொல்லுவாங்க. இனி சீசன் டைம் நல்லா ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் ஆடி மாசம் எல்லாம் இது வரைக்கும் பால் வந்து இருக்கும். இப்ப நான் எடுத்துருக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்க பக்கெட்டை எடுத்து வச்சிருக்கோம், அதை காமிக்கிறேன். இந்த மாதிரிதான் பால் வந்து கொஞ்சமா தான் இருக்கும். இந்த துண்டா விழுறது வந்து ஒட்டுக்கரைன்னு சொல்லுவோம். ரப்பர் தோட்டம் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும், இதுக்கு பேர் வந்து ஒட்டுக்கரை. இதை வந்து நம்ம காய வச்சு அப்புறமா வந்து நாங்க வெட்டுறதுக்கு வந்து ஆள் வச்சு வெட்டுவோம். இந்த பால் எடுத்து இதை வந்து உரைய வச்சு விற்கிறதெல்லாம் நாங்க தான் எங்களோட வீட்டுல வச்சுதான் எல்லாமே பண்ணுவோம். அதை வந்து அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா காமிக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து எப்படின்னா வெட்டுறதுக்கு எங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால வந்து நாங்க வந்து ஆள் வச்சு வெட்டுவோம். எடுக்கிறதெல்லாம் நாங்க தான், எடுத்து உரைய வச்சு விற்கிறதெல்லாம் நாங்க தான். அது வந்து 1 கிலோக்கு எவ்வளவு நம்ம சேர்த்து நாங்க வந்து மொத்தமா 1 மந்த்துக்குள்ளது சேர்த்து தான் விற்போம். அதோட வீடியோஸ் எல்லாம் வந்து நான் வந்து கண்டிப்பா உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி எத்தனை பேரோட வீட்டுல வந்து ரப்பர் தோட்டம் இருக்கு? அதாவது மோஸ்டா வந்து இது வந்து கன்னியாகுமரி கேரளா பார்டர்ல தான் இருக்கும். அதனால வந்து மோஸ்டா வேற யாருக்கும் தெரிய சான்ஸ் இருக்காது. கன்னியாகுமரி சைட்ல இருக்கும். மோஸ்டா எங்க வீட்டு முன்னாடியும் சரி சைடும் சரி எல்லாமே வந்து ரப்பர் தோட்டம் தான். உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த சைடு போன எல்லாம் வீடு, இந்த சைடு ரோல தான் எங்க வீடு. ஃபர்ஸ்ட் வீடு இந்த ரோல தான். கைஸ் எப்படி காத்தடிக்குது நீங்களே பாருங்க கைஸ். கன்னியாகுமரினாலே முக்கணிகளோட பேர் போன இடம் தான் கைஸ் கன்னியாகுமரி. மாப்பலா வாழைன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த சைட்ல நின்னுட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சிரிக்கிறாரு கைஸ் நான் vlog எடுக்கிறத பார்த்து. சுத்தி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தோட்டம் தான். இது எல்லாமே எங்களோட தோட்டம் தான், பாத்துக்கோங்க.